மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது. நேர்களே, சுனிதா வில்லியம்ஸை கூட்டிட்டு போறதுக்கு இன்னைக்கு காலையில அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்துல இருந்து ராக்கெட் சீரிப்பாய இருக்கிறது. ஸ்பேஸ் எக்ஸோட ராக்கெட் ஃபால்கன் 9 சொல்லுவாங்க. அது சீரிப்பாய காத்திருக்கிறதுன்னு நம்ம தொடர்ந்து செய்திகளில் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? கடைசி நிமிஷத்துல தொழில்நுட்ப கோளாறு காரணமா திட்டம் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. சரி, சுனிதா வில்லியம்ஸ் எத்தனை நாளா அங்க இருக்காங்க, விண்வெளி ஆய்வு மையத்தில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஜூன் 5ஆம் தேதி 2024 அங்கே போனவங்க 9 நாளில் திரும்பி வர திட்டமிட்டு இருந்தது. இப்போ 280க்கும் மேற்பட்ட நாட்கள் ஆயிடுச்சு. இன்னும் அவங்களால திரும்பி வர முடியல. அங்கே விண்வெளி ஆய்வு மையத்திலே தான் இருக்காங்க. அவங்கள மீட்டு கொண்டு வருவதற்கான பணிகள் தான் தொடர்ந்து மேற்கொண்டு வந்தாங்க. அதில் தொடர்ந்து சுணக்கம் ஏற்பட்டு வருவதை பார்க்க முடிகிறது. ஸோ சுனிதா ரிட்டர்ன்ஸ், இது தள்ளி போனது ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டா, இன்று இந்த திட்டம் ஒத்தி வைக்கப்பட்டதற்கு காரணமா நாசா தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹைட்ராலிக் கோளாறு அப்படின்ற ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தான் முதன்மையான காரணமாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் ராக்கெட் ஏவப்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் மோசமான வானிலையும் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருந்தது. காற்றின் வேகம் அதிகமாக இருந்தது. அதே மாதிரி மழை பெய்யவும் வாய்ப்பு இருந்தது. மேலே இருக்கிற 2 பேரோட பாதுகாப்பு எவ்வளோ முக்கியமோ, இங்கிருந்து அவங்கள டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்காக போகக்கூடிய அந்த 4 பேருமே கூட ரொம்ப முக்கியம் இல்லையா? அவங்களுடைய உயிரையும் பாதுகாப்பை முன்னிறுத்தி இந்த திட்டம் தற்பொழுது தற்காலிகமாக ஒத்தி வைக்கப்படுதுன்னு நாசா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போதான் சுனிதா வில்லியம்ஸை அவர் கூட இருக்கக்கூடிய புஷ் வில்மோரையும் கூட்டிட்டு வர போறீங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதிலும் இப்போ கொடுத்துருக்காங்க. அடுத்த புறப்பாடு திட்டம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 15 அதிகாலை 4:33 மணி இந்திய நேரப்படி இந்த டைம்ல இந்த ராக்கெட் மறுபடியும் விண்ணில் சீறி பாய்வதற்கான ஏற்பாடுகள் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த டைம்ல கரெக்டா போயிடுச்சுன்னா சுனிதா வில்லியம்ஸும் புஷ் வில்மோரும் எப்போ தரையிறங்குவாங்க? மார்ச் 19ஆம் தேதி அவங்க தரையிறங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதற்கான பணிகளை தான் நாசாவும் ஸ்பேஸ் எக்ஸும் இணைந்து மேற்கொண்டு வராங்க. நம்மளோட இஸ்ரோ ஒரு பெரிய சாதனையை பண்ணியிருக்காங்க. இஸ்ரோவோட ஸ்பேடெக்ஸ் மிஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கடந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி விண்ணில் ஏவப்பட்டுச்சு. இரட்டை செயற்கைக்கோள் ட்வின்ஸ். அதை விண்வெளியிலேயே அந்த 2 செயற்கைக்கோளையும் இணைக்கிறதும் பிரிக்கிறதும், இதுதான் இந்த செயற்கைக்கோளுடைய அந்த ஆய்வு பணியோடைய முக்கியமான சாராம்சம். அப்படி இருக்கும்போது கடந்த ஜனவரி 16ஆம் தேதி இந்த 2 செயற்கைக்கோள்களையும் விண்வெளியில் வச்சு வெற்றிகரமாக இணைச்சாங்க. அது தொடர்ந்து பல்வேறு ஆய்வு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் இன்று மார்ச் 13ஆம் தேதி டாக் செய்யப்பட்டு இணைக்கப்பட்ட அந்த 2 செயற்கைக்கோள்களும் வெற்றிகரமாக பிரிக்கவும் பட்டிருக்கின்றன. இப்படி டாக் பண்ணி அன்டாக் பண்றது, அதாவது இணைத்து பிரிக்கக்கூடிய இந்த செயற்கைக்கோள் இருக்கு இல்லையா, இது விண்வெளி துறையில் ஒரு மைல்கல்னே சொல்லலாம். அது இஸ்ரோ இப்போ சாதிச்சு காட்டியிருக்கு. உலக அளவில் இதுவரைக்கும் 4 நாடுகள் தான் இந்த சாதனையை பண்ணியிருக்கு. அதில் இஸ்ரோ தற்பொழுது 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஸோ இதனால என்ன நன்மைன்னு கேட்டிங்களா, இந்த டாக்கிங்கும் அன்டாக்கிங்கும் வெற்றிகரமாக பண்ணிட்டதுனால வருங்கால நம்ம செயல்படுத்த போற சந்திரயான் 4 திட்டமா இருக்கட்டும், இல்லனா இந்தியாவுக்கான பிரத்யேக விண்வெளி மையம் அமைக்கணும்ன்ற இருக்கு இல்லையா, அந்த திட்டத்துக்கான அடிப்படையை அமைய போறதே இந்த டாக்கிங் அன்டாக்கிங் தான். ஸோ அடிப்படையான வெற்றி நமக்கு இந்திய விண்வெளி துறைக்கு இப்போ கிடைச்சிருக்கு. அடுத்து இன்னும் என்னென்ன வெற்றிகள் காத்திருக்கின்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உலக மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது.